வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் வச்சு எப்படி சூப்பரான மிளகு வறுவல் செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மீல் மேக்கருக்கு நான் ஒரு பெரிய சைஸ் மீல் மேக்கரை நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ரொம்ப குழஞ்சிராமல் வேக வைக்கிற அந்த பதத்தை காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு அமுங்குனா நல்லா மேலே ஒரு மாதிரியே வெடிப்பு வந்துருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது தனியாக ஆற வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். ஆயிலெலாம் சேர்க்கல, பெருசாகவே நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். பெருஞ்சீரகம் சேர்த்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 5 காரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 அளவு சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வறுத்தோன்னா கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு கடலப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது எதுக்கு சேர்க்குறேன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நான்வெஜ் டேஸ்ட்டு வரும், நல்ல ஒரு வாசனையும் வரும், சாப்பிடும் போது ஒரு கிறிஸ்பினஸ் தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா அது நல்லா பொரிஞ்சிட்ருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்ச மீல் மேக்கரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டிட்டு தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க. நல்லா இன்னொருத்தர கூட ஒரு பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா எந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் அதை நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோமோ அந்தளவுக்கு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பொரிஞ்சிட்டு எல்லாமே இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து அதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக ஆக்கிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், நல்லா ஒரு பொடி மாதிரி ஆக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதே கடாயில் ஆயில் சேர்த்துட்டேன். ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு மீல் மேக்கரை நல்லா தண்ணி எந்த அளவுக்கு நம்ம பிழிய முடியுமோ பிழிஞ்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம ஒரு தவா தோசைகள்லாம் செய்யும் போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பினஸாக வந்துடும். இப்போ நம்ம சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தோசைக்கல்ல செய்ய சரியில்லைன்னு நீங்கள் ஒரு கடாயில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாடெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், எனக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மசாலா தகுந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு லைட்டாக வேணுனாலும் லைட்டாக போட்டுக்கலாம், இன்னும் நிறையா வேணால் கூட போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா தகுந்த அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நம்ம அப்படியே கிறிஸ்பினஸாக நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ மசாலாலாம் நல்லா ஆட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கூட நம்ம சேர்த்து இது மாதிரி நல்லா ஈவன் ஆக்கி விட்டுக்கலாம். இந்த மீல் மேக்கரை நம்ம என்ன தான் பிழிஞ்சு எடுத்தாலும் அந்த தண்ணி உள்ளார இருக்கும். அந்த அளவு நல்லா ட்ரை ஆகணும். ஒரு கிறிஸ்பினஸாக இருந்தால் தான் உங்களுக்கு இது நல்லா வரும், நல்லாயிருக்கும் சாப்பிடவும். அதனால் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு நல்லா எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த தண்ணிலாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த அளவு நல்லா சூப்பராக ஒரு 2 நிமிஷம் அளவு மூடி எடுத்தாச்சு. நம்ம கொத்தமல்லி தழைலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.